என் மகளே ஆவாள். எப்படி என்றால் நானும் மக்களாகி ஈஸ்வரனும் பிள்ளையில் சிதம்பரத்தில் நடனமாடிக் கொண்டிருந்தோம். நடனத்தில் யார் சிறந்தவர் என்று எங்களுக்கு ஒரு போட்டியே வந்தது. நடனத்தில் அண்ணாவாகிய மகாவிஷ்ணு காலம் அழிக்க நானும் பக்தாவும் நடனமாடிக் கொண்டிருக்கையில் பக்தாவுடைய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அமிர்தமானது கீழே விழுந்து விட்டது. அமிர்தத்தை எடுக்க முடிந்தால் நான் ஜெயித்து விடுவேன் என்று பக்தாவாகிய ஈஸ்வரன் அவரோ ஒற்றை காலை தூக்கி நடனமாட என் அண்ணாவாகவும் அதை கேட்டவர் போல் தளம் அமைக்க நானும் அதை பார்த்து விட்டேன். ஏனென்றால் ஒரு பெண்ணால் நீங்களும் ஒற்றை காலத்தில் நடமாடுகிறீர்கள், ஒரு பெண்ணால் எப்படி ஒற்றை காலத்தில் நடமாட முடியும் என்று கேட்டேன். அதற்கு என் அண்ணாவாகிய மகாவிஷ்ணு அது ஒன்றுமில்லை, பக்தனாகிய ஈஸ்வரனோ கமலம் விட்டு விட்டது, அதை கொண்டு எடுத்தால் அவர் தோற்றிவிடுவார் என்று ஒற்றை காலை தூக்கி ஒற்றை காலாலே அந்த கமலத்தை காலில் மாட்டினார் என்று அவர் சொல்ல நானும் அதை கேட்டு சிரித்து விட்டேன். அடையில் வந்த மகள் அவளே என் மகள் அசேந்தி அவள். அம்மா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஆதாவி அனதாவி சூரர்களை சம்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களே, அது எப்படி அம்மா சாத்தியம்? என்ன காரணத்தால் எப்படி செய்ய வேண்டும் அம்மா? அப்படியே சொன்னீங்கப்பா. என்னை அனுப்பி அவர் வரம்பெடுத்துக்கொள் அக்னி என்ற ஒரு வார்த்தை மறந்துவிட்டார், பாதாவிடத்தில் மறந்துவிட்டார். ஆகையால் அசியாந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்து புத்திரஸ்ரீ காமயாகம் நடத்தி அந்த யாகத்தில் ஒரு 5 வயது சிறுவன் வெள்ளை குதிரை இருப்பான், அவனுக்கு மண்ணியன் என்று பெயர் சூட்டி அவர் 15 வயதானபடியால் திருமணம் செய்து வைத்து அவனை வைத்துக் கொண்டு போர் செய்து அந்த மாதாவி ஐக்க வேண்டும் அப்பா. ஆனால் அம்மா சொல்பிரகாரமே நானும் திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்கு இதில் என்ன ஆதாயம் அம்மா? எப்படி அம்மா நீயோ திருமணம் செய்து கொண்டதால் உனக்கோ பின்னால் ரகுமாரிசி என்ற ஒரு கோத்திரம் பெரிதாக விலகக்கூடும் அப்பா. சரியம்மா, சொல்படிக்கு நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நான் உன் மகள் என்று சொன்னீர்களே அசேந்தி, அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அம்மா. அப்படியே வர சொல்கிறேன். ஆமா, அவன் கனவு பிரகாரம் தம்பு நதிக்கரை வந்து பார்த்துவிட்டோம். அவரோ திருமணத்தை ஒப்புக்கொண்டார். ஆகையால் எனது மகளாக அசேந்தி மகன் அழைத்தது என்று அழைத்து வருவோம்ப்பா. அழைத்து
யார் ஆபரேஷன் பாக்குறா ஆபரேஷன் பாக்குறா வரவேல ஜட்டி எல்லாம் நீர்மா போச்சு கூட்டு போனா கம்ப்ளைண்ட் மாமா போகும்போது வச்சுக்கோ மாமா கத்துட்டு போடுவீங்கப்பா மோசமான சட்டி மோசமான தண்ணி வரல தண்ணி வருது பண்றாமா
அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. அப்பா அம்மா ஒரே ஒரு பொண்ணு. ஆமா என்ன நான் ஒரே ஒரு பொண்ணு. ஆமா. ஆசையா வளர்த்து அன்பா வளர்த்து ஏன்னா நான் ஒரு வயசுக்கு வந்து ஒரு பருவமாயிட்டேன். பருவமாயிட்டேன். எங்க அப்பா என்ன பண்ணாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நல்ல வயசுல வந்து பருவமாயி வச்சு எப்படி கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணா சாதாரணமா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. எப்படி வந்து 10-20 பவுன் இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். எங்க அப்பா என்ன பண்ணாங்க ஏம்மா போலே ஏன்னா எங்க அப்பா வந்து ஊருக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கணும் அப்படி ஒரு ஆசை. அவன் என்ன பண்ணாரு ரோட்ல தெருவில் வந்து சேர் போட்டு உட்காந்து அவன் என்ன தெருவில் உட்காந்து எங்க அப்பா சொல்றாரு என்ன கூப்பிட்டு மாமா இங்க ஓடியா அப்படின்னாரு. கிடுகிடுன்னு வீட்டுல இருந்து வெளியே வந்து ஏமா ஏமா உனக்கு எத்தனை பவுன் நகை வேணும் கல்யாணம் பண்ணி போறியா எத்தனை பவுன் நகை வேணும் அப்படின்னு அப்பா பார்த்து கேட்டாரு. எங்க அப்பா பரவாயில்லையே கல்யாணத்துக்கு பவுன் போனா கேட்கறாரு நிறைய செஞ்சு போனாரு பரவாயில்ல அப்படின்னு நான் என்ன பண்ணேன் எப்பா எனக்கு எப்பா 10 பவுன் நகை வேணும் அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணா 10 பவுன் உனக்கு 10 கிலோ வாங்கி போடுறேன் அப்படின்ட்டாரு. பரவாயில்ல அப்பா பரவாயில்ல நிறைய பணம் வச்சுருவாரு 10 கிலோ வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு எப்பா எனக்கு 10 நகை எங்க அம்மா கூப்பிட்டாரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணோம் உனக்கு எத்தனை பொண்ணு வேணும் எனக்கு எனக்கு அதிகமா வேணாம் எனக்கு இந்த காயில் ஒரு 5 கிலோ இந்த காயில் ஒரு 5 கிலோ 10 காலு 10 கிலோ பணம் செஞ்சு போட்டு அப்படின்ட்டாங்க. பரவாயில்லையே அப்பா நிறைய போன வச்சுப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு குடு போனாரு எங்க கல்யாணம் போனாரு. ஆமா பொண்ணு எத்தனை பண்ணி வச்சேன் பொண்ணு 10 கிலோ கேட்டுச்சு. அம்மா இருக்கு 5 கிலோ அவங்க 10 கிலோ ஏன்னா கல்யாணம் போயிட்டு பாருங்க என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன் எடுத்து போடுங்க 20 கிலோ நகை அப்படின்னு தேடி பார்த்தாங்க. மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தா கூட ஏன்னா 20 கிலோ வரல கல்யாணம் சுமங்கலில் போனாங்க. சுமங்கலில் போய் எடுத்து போட்டு வந்தாலும் 20 கிலோ வரல என்னடா பண்றது எப்படியாவது பொண்ணு கல்யாணம் அம்மா பாவனை கட்டி மீதி அவங்க உண்மையிங்க வீட்டிலம்மா
சமூகமா வந்திருக்கும் போது வந்து என் நாவல் என்னோட தெரியுமா என்ன ராம ஜெயமோ யார் யார் வச்சிருக்கீங்களோ சொல்லுமா சொல்லுமா நாங்களும் ஒரு ஆள் வச்சிருக்கேன் நாங்களும் வச்சிருக்கேன் அம்மா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் 18 புராணம் 32 உபதேசம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் இதெல்லாம் கற்று உணர்ந்த குரு பெரியவர்களுக்கும் எங்களை இந்த நாடகத்தை ஆட்டம் ஒட்டு வச்சு அழைக்கப்பட்ட மாறிவிட்டு ஓய்ந்த மாமா அவர்களுக்கும் எங்க நாடக ஆசிரியர் பாண்டி டெய்லர் அவர்களுக்கும் எங்கள் ஒத்திகைக்கு பக்கம் மேல பிறந்த தம்பி லட்சுமணர் சந்திர அவர்களுக்கும் மற்றும் மேற்சங்கம் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மத்தாளகர் மேற்சங்கம்